Hello my dear little stars, welcome back to Vedantu Master Tamil channel for 8th and 9th. நான் தான் உங்க மாஸ்டர் டீச்சர் ஷர்மிளா. இது வரைக்கும் நம்ம 2 லெக்சர்ஸ் பார்த்துருக்கோம் இல்லையா சவுண்ட் சாப்டர்ல. இப்போ 3rd லெக்சர்ல வந்திருக்கோம். இந்த லெக்சர்ல ரொம்ப ஈஸியான ரொம்ப இன்ட்ரெஸ்டான டாபிக்கும் தான் பார்க்க போறோம். ஸோ அதை பற்றி பார்க்க போகலாமா? ஆர்வமாக இருக்கீங்களா? யா ஓகே. அதுக்கு முன்னாடி போன செஷன் நம்ம என்ன பார்த்தோன்றதை எப்பவுமே ரீகாப் பண்ணுவோம்ல, அதை முடிச்சுட்டு போயிடலாம். ஸோ என்னென்ன பார்த்தோம்? கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சவுண்ட் அதை பற்றிலாம் பார்த்தோம் இல்லையா? ஸோ அதில் என்னென்ன பார்த்தோம்? ஸோ நான் பென் எடுத்துக்கிறேன். எஸ். ஸோ என்னென்ன பார்த்தோம்? வேவ் லென்த், ஃப்ரீக்வன்சி அண்ட் ஃப்ரீக்வன்சி என்னென்ன பார்த்தோம்? ஃப்ரீக்வன்சி, டைம் பீரியட், ஆம்ப்ளிடியூட், இந்த மாதிரி விஷயங்கள் அனைத்தும் பார்த்தோமா? எஸ். ஸோ வேவ் லென்த்னா என்ன பார்த்தோம்? வேவ் லென்த்னா நம்மளுக்கு கம்ப்ரெஷன் ஆகுறது, இந்த ரேர் ஃப்ராக்ஷன் ஆகுற அந்த ஒரு விஷயம், இந்த கம்ப்ரெஷன் ஆகுறது அண்ட் ரேர் ஃப்ராக்ஷன் ஆகுற இந்த இடம்லாம் என்னது மொத்தமாக சேர்த்து எனக்கு வேவ் லென்த் அப்படிங்கிறத பார்த்தோம். அண்ட் என்னோட ஃப்ரீக்வன்சின்றது எந்த அளவுக்கு இது மூவ் ஆகுதுங்கிற விஷயம், என்னோட ஃப்ரீக்வன்சி எந்த அளவுக்கு அதிகமாக போகுது அப்படிங்கிறது. அண்ட் தென் டைம் பீரியட், ஒன் ஆஸ்கிலேஷன் டைம் ஆனது டைம் பீரியட் சொல்லுவோம். அண்ட் ஆம்ப்ளிடியூடுன்றது இந்த இடத்த ஆம்ப்ளிடியூடுன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்தோமா? அப்புறம் வேற என்ன பார்த்தோம்? நம்மளோட எனர்ஜி, சவுண்ட் எனர்ஜி நம்ம காதில் அதிகமாகவும், அந்த சவுண்ட் ஒலிக்கிற சவுண்டு அதிகமாகவும் கம்மியாகவும் ஆகிற அந்த ஒரு விஷயத்த பார்த்தோம் இல்லையா? அது எந்த மாதிரி இருக்கும்? சவுண்ட் எப்படி அதிகமாக நம்மளுக்கு ரைஸ் ஆகி கேட்குது, எப்படி கம்மியாகி ரைஸ் ஆகி நம்மளுக்கு கேட்குது, இந்த விஷயங்கள்லாம் பார்த்தோமா? அண்ட் தென் இன்டென்சிட்டி ஆஃப் சவுண்ட் எப்படி இருக்கும்? என்னோட பாசிங் ஈச் செகண்ட் த்ரூ அவுட் யூனிட் ஏரியா தான் என்னது இன்டென்சிட்டி ஆஃப் சவுண்டுன்னு சொன்னோம். அதே மாதிரி உன்னோட பிச் எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயங்கள் இதை பார்த்தோமா? அண்ட் தென் அதே மாதிரி டிம்பர் அப்படிங்கிற வார்த்தையை பார்த்தோம், எப்படி நம்ம காதில் வந்து விழுகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்தோமா? இதை பற்றிலாம் பார்த்தோமா? சரி. இப்போ சப்போஸ் மேம் எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ப்ரீஃபாக இதை பற்றி சொல்லுங்க அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா, கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கு டைம் இருக்குது. நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் போன லெக்சருக்கான லிங்க் உங்களோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வேணும் உங்களுக்கு அதை பற்றி படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா முன்னாடி அந்த வீடியோவை பார்த்துட்டு இப்போ இங்கே வாங்க நம்ம படிக்கலாம். எஸ். ஸோ அப்படியே கண்டினியூவாக வந்தால் தான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக போகும். இப்போ இதுக்குள்ளே போகலாம். என்ன ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இருக்குது? கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சவுண்ட் இல்லையா? ஸோ இப்போ இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சவுண்டுக்கான ஆன்சரை நீங்கள் தான் கமெண்ட் செக்ஷனில் சொல்ல போகிறீங்க. ஸோ ஓகேவா? கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுறீங்களா? எஸ். ஸோ இப்போதான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ரீகேப்பில் பார்த்தல என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் சொல்லிட்டு. ஸோ அது அப்படியே கமெண்ட் செக்ஷனில் போகிறீங்களா என்னென்ன பார்த்தோங்கிற விஷயத்த? ஓகே. சரி. இப்போது இதில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் இன் டிஃப்ரெண்ட் மீடியம். ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சவுண்ட், எப்படி நம்மளோட ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் இருக்க போது, என்னோட ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் டிஃப்ரெண்டான மீடியம், அது என்னென்ன மீடியம் அப்படிங்கிற விஷயங்கள் பார்க்கலாம். அண்ட் அதே மாதிரி என்னோட ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சவுண்ட், லைட் ரிஃப்ளெக்ஷன் பார்த்தோம். இது என்னோட சவுண்டில் ரிஃப்ளெக்ஷன் பார்க்குறீங்களா? ஸோ அதை பற்றி தெளிவாக கிளியராக உள்ளே போய் பார்க்கலாம். ரெடியா? எஸ். இப்போது ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கிற விஷயம் பார்க்கலாம். நீங்கள் இந்த மழை பெய்யும் போதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? லைக் நம்மளுக்கு வந்து மின்னல் அடிக்கும் அண்ட் இடி இடிக்கும், ரெண்டு விஷயமும் நடக்கும். மின்னலும் இடியும் சேமான டைமில் வந்து பார்த்துருக்கீங்களா? நல்லா கூர்ந்து கவனிச்சிங்கன்னா உங்களுக்கே தெரியும், மின்னலோட சவுண்டும் மின்னல் பார்க்குறதும் சரி, சவுண்டு தண்டர் இடியோட சவுண்டாக இருந்தாலும் சரி, ரெண்டுத்தோட சவுண்டு ஒரே டைமில் கேட்க முடியுமா? வாய்ப்பில்லை, கேட்க முடியாது. ஏன்? எதுக்கு பார்ப்போமா? When lightning strikes, the flash of lightning is seen first. எப்போ எனக்கு லைட்னிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரல, என்னோட ஃப்ளாஷ் ஆஃப் லைட் நம்மளுக்கு தெரியும் இல்லையா? அதுக்கப்புறம் தான் தண்டரோட சவுண்ட் நம்ம காதில் விழுகும். எஸ். ஸோ நான் அப்புறம் தான் நம்மளுக்கு என்ன ஆகும்? தண்டரோட சவுண்டு நம்ம காதில் விழுகும் இல்லையா? ஸோ we see the lightning first before we hear it. லைட்னிங் தான் நம்மளுக்கு தெரியும். இடி இடிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு லைட்னிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் தெரியும். அதுக்கப்புறம் தான் இடிங்கிற ஒரு விஷயம் வரும். ஏன் இடி முன்னாடி வந்துட்டு மின்னல் அடிக்கிறது ஏன் அப்புறம் வரல? ஸோ இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாமா? வாங்க. ஸோ என்னோட ஈவன் லைட் ஹவுஸில் லைட் ஃப்ளாஷ் ஆகும்ல, ஸோ அது என்ன ஆகும்? இமீடியட்டாக நம்மளால் பார்க்க முடியும். டக்குன்னு இப்படி மூஞ்சால டக்குன்னு இப்படி போகும்போது அது டக்குன்னு நம்மளால பார்க்க முடியும். ஸோ இந்த லைட்னிங்லேயும் உங்களால் பார்க்க முடியுதா? ஸோ கிளியராக தெரியுதா அதில் எப்படி நம்மளுக்கு வந்து விசிபிள் ஆகுது அப்படிங்கிற விஷயம்? எஸ். அதே மாதிரி இன் அதர் ஹேண்டில் நான் என்ன பண்ணுறேன்? இஃப் வி ஷவுட் அண்ட் எக்கோ பாயிண்ட், த சவுண்ட் டேக்ஸ் சம் டைம் டு கம் பேக். ஸோ நம்ம ஒரு எக்கோ பாயிண்ட்லேருந்து கத்துறோன்னா, போய் நம்ம கத்தி ஒரு 2-3 செகண்ட் இல்லை 2 செகண்ட் இல்லை 5 செகண்ட் அந்த மாதிரி கேப் விட்டுட்ட பிறகு தான்
நம்ம சொல்கிற சவுண்டு எக்கோ நம்மளுக்கு கேட்கும். ஏன் லைட் ஹவுஸில் வர வெளிச்சம் இப்படி டேர்ன் ஆன பிறகு நம்ம மூஞ்சில் டக்குன்னு படுது, ஆனால் நான் கொடுக்குற எக்கோ சவுண்டு கொடுத்தோடனே ஒரு 5 செகண்டு 2 செகண்ட் கழிச்சு தான் எனக்கு திருப்பி கேட்குது. ஏன் அப்படி கேட்குது? எஸ், பார்க்கலாமா? So this is because the speed of light is much greater than the speed of sound. Yes, so the speed of light எப்படி இருக்க போகுது? என்னோட சவுண்டை விட என்னோட speed of light அதிகமாக இருக்க போகுது. So the distance traveled sound or light is a unit is called speed. So அந்த distance travel ஆகுது தெரியுமா? என்னோட சவுண்டும் என்னோட லைட்டும் ஒரு travel distance ஆகுது தெரியுமா? அதுதான் என்னது? ஒரு speed. So லைட்டுக்கும் ஒரு சவுண்டுக்கும் ஒரு kind of speed இருக்க போகுது. Yes, so the speed of light எப்படி இருக்க போகுது? Speed of light ஓட value 3 into 10 power 8 meter per second. ஆனால் என்னோட speed of sound எப்படி இருக்கு? வெறும் 340 meter per secondல தான் இருக்கு. ஸோ இது எப்படி இருக்கு? 3 1 2 3 4 5 6 7 8 இந்த மாதிரி. இது என்னால் மில்லியன் சொல்கிறதா லேக்ஸ் சொல்கிறதான்றது எனக்கே தெரியல. ஸோ அவ்வளோ கைண்ட் ஆஃப் மீட்டர் பர் செகண்டுக்கு என்னோட லைட் ஸ்பீட் அதிகமாக இருக்கும் ஸ்பீடோட சவுண்டோட ஸ்பீடை விட. ஓகேவா? சரி, the distance traveled by sound or light in unit. இப்போ இதை பற்றி பார்த்தாலே என்னோட distance travel by sound or light ஒரு யூனிட் டைமுக்கு இதுதான் ஸ்பீடுன்னு சொல்கிறோம். ஸோ இப்போத்துலேருந்தே தெரியுது பர் டைமுக்கு எனக்கு இவ்வளோ டிஸ்டன்ஸ் தான் அது மூவ் ஆகுங்கிற ஒரு மெஷர்மெண்ட் இருக்குது இல்லையா? ஸோ என்னோட ஸ்பீடோட ஃபார்முலா என்னது? டிஸ்டன்ஸ் பை டைம். எஸ், ஸோ இப்போ நான் இப்போ வேவ் லென்த்தை கன்சிடர் பண்ணுறேன்னா ட்ராவல் 1 வேவ் லென்த் இன் பர்டிகுலர் டைம். ஸோ இந்த ஒரு வேவ் லென்த் பர்டிகுலர் டைமுக்கு எனக்கு மூவ் பண்ணும் இல்லையா? ஸோ இந்த டிஸ்டன்ஸை நான் இந்த இடத்துல லாம்டா, நம்ம போன செஷன்லேயே பார்த்தோம் இல்லையா, நம்மளோட டிஸ்டன்ஸை லாம்டான்றதை எடுத்தோம்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ த டைம் பீரியட் ஆஃப் அ வேவ் இஸ் டிஃபைன்ட் அஸ் தி time which takes complete one oscillation at the time period. So in the lambdaன்றதை நம்ம distance எடுத்துக்கிட்டோம், and in the time periodன்றதை நம்ம என்னென்னு எடுத்துப்போம்? t, அதாவது one oscillation. So இப்படி வர one oscillation time one oscillation என்ன எடுத்திருக்கோம்? time periodன்னு எடுத்திருக்கோம். ஸோ one wavelengthன்றது எனக்கு அதாவது 1 wavelengthன்றது லாம்டா. இப்போ 1 ஆஸ்கிலேஷனுக்கு என்ன? 1 wavelength. ஸோ இந்த 1 wavelength சொல்லலாம் அல்லது 1 oscillation அப்படின்னு சொல்லலாம். எஸ், ஸோ thus the wave travels distance நான் லாம்டானோ in time அப்படிங்கிறத tன்னு எடுத்துக்கிறேன். அப்போ ஸ்பீட் இஸ் ஈக்குவல்ஸ் டு டிஸ்டன்ஸ் பை டைம்னா என்னோட ஸ்பீடை வின்னு எடுத்துக்கிறேன். ஸோ என்னோட ஸ்பீடை வந்து வின்னு எடுத்துக்கிறேன், டிஸ்டன்ஸ் லாம்டா, டி அண்ட் டைம். ஸோ இப்போ நான் இங்கே என்ன கண்டுபிடிக்க போகிறேன்? ஸ்பீட். ஸோ v is equals to lambda by t இல்லையா? ஸோ நம்ம ஃபார்முலா நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. அண்ட் அதே மாதிரி நம்மளுக்கு முன்னாடியே தெரியும் நம்மளோட டைம் பீரியட் என்னோட ஃப்ரீக்வன்சிக்கு இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்குது. டைம் பீரியட் இன்வர்ஸாக ப்ரொபோர்ஷனலாக இருக்குன்னு போன செஷன்லேயே நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ இங்கே லாம்டா பை டி இருக்குது. ஸோ அந்த லாம்டா பை டீயை நான் இப்படியும் எடுக்கலாம்ல. ஸோ லாம்டா இன்டூ 1 by t எடுக்கலாம்ல. ஸோ இந்த 1 by tக்கு பதில் நான் இந்த ஃப்ரீக்வன்சி வேல்யூ எடுத்துப்பேனா? எஸ். ஸோ mu is equals to 1 by t equal to இந்த 1 by lambda by t lambda into v அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ the product of wavelength and frequency gives the speed of the wave. ஸோ இப்போ இந்த இடத்துல என்னோட wavelengthம் அதாவது என்னோட ஃப்ரீக்வன்சியும் என்னோட டிஸ்டன்ஸும் இந்த இடத்துல என்னோட ஸ்பீடை மெஷர் பண்ண உதவுது. எஸ், ஸ்பீடும் நம்மளுக்கு வந்து ஒரு டைம் பீரியட் ஒரு டிஸ்டன்ஸ் கிடைச்சாலும் ஓகே தான், அல்லது ஒரு டிஸ்டன்ஸும் நம்மளோட ஒரு ஃப்ரீக்வன்சியோட வேல்யூ தெரிஞ்சாலும் நம்மளால ஸ்பீடை கண்டுபிடிக்க முடியும். ஓகே, எஸ். ஸோ இப்போ சொல்லுங்க, the speed of sound in an air approximately நம்ம பார்த்தோம் இல்லையா, என்னோட சவுண்ட் ஆஃப் ஸ்பீட் எப்படி இருந்துச்சு? 340 meters per second அல்ல 340 kilometer per second. நல்லா யோசிச்சு சொல்லுங்க பார்ப்போம். நல்லா கொஞ்சம் யோசிச்சு பதில் சொல்றீங்களா? எஸ். ஓகே, ஸோ ஆன்சர் என்னன்னு பார்த்துருவோமா? ஸோ த ஆன்சர் என்னது? 340 meter per second இல்லையா? என்னோட ஸ்பீட் எப்படி சொல்லுவேன்? மீட்டர் per secondல தானே சொல்லுவேன். ஸோ என்னது? 340 meter per second. எஸ். ஸோ இப்போ தெரிஞ்சிச்சு நம்மளோட ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் இல்லையா? ஸோ அதில் ஃபேக்டர்ஸ் இருக்குது. என்னென்ன ஃபேக்டர்னு பார்ப்போம். இந்த ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் இன் மீடியம் டிபெண்ட்ஸ் ஆன் த டெம்பரேச்சர். என்னோட டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி என்னோட ஸ்பீட் ஆஃப் மீடியம் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும்னு சொல்கிறாங்க. அதில் ஃபர்ஸ்ட் என்னோட மீடியம் இன்க்ரீஸ் ஆகும் போது, ஸோ சம்மர் டைம்
சம்மர் டைமில் என்னோட கைனடிக் எனர்ஜியோட மாலிக்யூல்ஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இன்க்ரீஸ் ஆகும்னா எப்படி இருக்கும், நிறைய இடத்துல படர்ந்து போய் கிடக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால அந்த இடத்துல மோர் வைப்ரேஷன் நடக்கும். அதனால என்னோட ஸ்பீட் ஆஃப் சவுண்டும் இன்க்ரீஸாக இருக்கும். ஆனால் என்னோட டெம்பரேச்சர் டிக்ரீஸ், அதாவது பனி பெய்கிற காலத்தில் என்னோட டெம்பரேச்சர் டிக்ரீஸாக இருக்கும். அப்படி இருக்கும்போது என்னோட கைனடிக் எனர்ஜி எப்படி இருக்கும், டிக்ரீஸ் ஆகிடும். அந்த இடத்துல லோ வைப்ரேஷன் நடக்கும். லோ வைப்ரேஷனால அங்கே என்னோட ஸ்பீட் ஆஃப் சவுண்டும் கம்மியாகி இருக்கும். எஸ், புரிஞ்சுதா? என்னோட சம்மர் சீசனில் நம்ம கற்றுனோன்னா கண்டிப்பாக பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் கேட்க அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதே பனி பெய்கிற காலத்தில் நம்ம கற்றுனோன்னா பக்கத்து வீட்டில் கேட்கறதுக்கான வாய்ப்பு கம்மியாக இருக்கிறது. ஸோ இதிலேருந்து ஒவ்வொரு விஷயம் நமக்கு தெரிஞ்சுக்கிட்டோமா, நம்ம வீட்டில் எப்பவுமே நம்ம அம்மா அப்பா கூட சண்டை போடும்போது பேன்னு கத்துவோம் இல்லையா. அந்த டைமில் சம்மர் சீசனில் கத்துறதை விட வின்டர் சீசனில் நம்ம நல்லா கத்துனாதான் நம்ம பக்கத்து வீட்டுக்கு யாருக்கும் கேட்காது. எஸ், ஓகே. ஸோ அடுத்து நம்ம இப்போ ஸ்பீட் ஆஃப் சவுண்டை பற்றி நம்ம படிச்சுட்டோம் இல்லையா. அதுலேருந்து இப்போ சில கொஷின்ஸ் பார்க்கலாம். ஸோ இதை சொல்லுங்க. அட் லோ டெம்பரேச்சர் த ப்ரொபகேஷன் ஆஃப் சவுண்ட் பிகம்ஸ் ஃபாஸ்டரா? என்னோட லோ டெம்பரேச்சரில் என்னோட ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் அதிகமாக இருக்குமா லோ டெம்பரேச்சரில்? அப்படியா? லோ டெம்பரேச்சரில் என்னோட ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் அதிகமாக இருக்குமா? தப்பு இல்லையா? ஸோ என்ன இருக்கும், ஸ்லோவராக இருக்கும். லோவாக இருக்கிற டெம்பரேச்சரில் என்னோட ஸ்பீட் ஆஃப் சவுண்டும் கம்மியாக தான் இருக்கும். ஹை டெம்பரேச்சரில் என்னோட ஸ்பீட் ஆஃப் சவுண்டும் அதிகமாக இருக்கும்ன்ற விஷயம் பார்த்தோமா. எஸ், ஓகே. ஸோ அடுத்து இந்த கொஸ்டின் என்ன இருக்குது, வாட் இஸ் த ஸ்பீட் ஆஃப் சவுண்ட்? என்னோட ஸ்பீட் ஆஃப் சவுண்டுன்றது என்ன சொல்லுவோம், 340 மீட்டர் per second. அண்ட் அதே மாதிரி வேற என்ன சொல்லலாம், என்னோட ஸ்பீட் ஆஃப் சவுண்டுன்றது தண்டர் சவுண்டு, நான் போடுற சவுண்டு எல்லாமே தான் என்னோட ஸ்பீட் ஆஃப் சவுண்டு. எப்படி என் காதில் வந்து எவ்வளோ ஸ்பீடில் எனக்கு வந்து கேட்குது அப்படிங்கிற விஷயம் தான் என்னோட ஸ்பீட் ஆஃப் சவுண்ட். ஸோ ஹவு டஸ் டெம்பரேச்சர் அஃபெக்ட் ஸ்பீட் ஆஃப் சவுண்ட்? எப்படி எனக்கு டெம்பரேச்சர் என்னோட மீடியம் அதிகமாகவும் கம்மியாகவும் இருக்கும்போது தான் என்னோட டெம்பரேச்சர் டெம்பரேச்சர் அதுக்கேற்ற மாதிரி தான் என்னோட ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் அதுக்கேற்ற மாதிரி தான் அஃபெக்ட் ஆகுது இல்லையா. ஸோ டஸ் ஹியூமிடிட்டி இன் ஏர் அஃபெக்ட் ஸ்பீட் ஆஃப் சவுண்ட்? ஹியூமிடிட்டி இன் ஏர் இருக்கும் போது என்னோட ஸ்பீட் ஆஃப் சவுண்டுக்கு அஃபெக்ட் ஆகுமா? ஸோ இந்த கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் சொல்லுங்கள் பார்ப்போம். எஸ், இந்த கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் சொல்கிறீங்களா? ஓகேவா? ஸோ இப்போது நம்ம குவிஸுக்குள்ளே போக போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் குவிஸ், யார் யார் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அங்கே எல்லாரும் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அண்ட் அப்படியே ஒரு பெல் பட்டனை ஆல்ல வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களை தேடி வரப்போகுது. சரி, என் வீடியோஸை பழைசாக பார்க்குறவங்க எல்லாருக்கும் தெரியும், நம்ம குவிஸுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம், எக்ஸாக்ட்லி 10 seconds நம்ம ஒரு ப்ரீத் சும்மா ஒரு டீப் ப்ரீத் மாதிரி எடுத்துகிட்டு சைலண்ட்டாக இருப்போம் இல்லையா. ஸோ அந்த வேலையை தான் பண்ண போகிறோம். ஸோ எடுத்துக்கலாமா 10 seconds? யா. ஸோ உங்கள் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஸோ பண்ணுங்கள் பார்ப்போம். நானும் டைமர் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ முடிய போகுது. 3, 2 and 1. எஸ். ஸோ முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம கொஸ்டின்குள்ளே போகுவோமா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னது, அட் ஹை டெம்பரேச்சர் த கைனடிக் எனர்ஜி ஆஃப் மாலிக்யூல்ஸ் இன் ஏர் எப்படி இருக்க போகுது? ஹை டெம்பரேச்சரில் இன்க்ரீஸா, டிக்ரீஸா, ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட்டா, இல்லை கேனாட் பி நோவா? எந்த ஆப்ஷன் கரெக்டுன்னு சொல்லிட்டு சொல்லுங்க பார்ப்போம். கமெண்ட் செக்ஷன் ஓப்பனில் தானே இருக்குது. ஸோ கமெண்ட்டில் இப்போ நம்ம என்ன ஆப்ஷன் சொல்லிட்டு போடுவோமா? யா. ஸோ உங்கள் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஸோ சொல்லுங்கள் பார்ப்போம், எந்த ஆப்ஷன் கரெக்டு? எஸ். ஸோ 15 seconds தருவேன் இல்லையா. 15 seconds தரேன், நல்லா யோசிச்சு பதில் சொல்லுங்கள். ரொம்ப ஈஸியான கொஷின் தான் இல்லையா. எஸ். ஸோ 3, 2 and 1. ஸோ ஆன்சர் என்னது, இன்க்ரீசஸ். கரெக்டா? ஹை டெம்பரேச்சரில் என்னோட ஸ்பீட் ஆஃப் சவுண்டும் இன்க்ரீஸ் ஆகுங்கிற விஷயம் பார்த்தோமா. ஓகே. ஸோ அடுத்த கொஸ்டின், why does it happens that when a lightning strikes the flash of it is seen first while the sound is heard some time later? ஏன் அப்படி இருக்கு? எனக்கு லைட்னிங் ஸ்ட்ரைக் ஆகும்போது, லைட்னிங்ன்ற ஒரு விஷயம் வரும்போது அந்த ஃப்ளாஷ் தான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் தெரியுது, அதுக்கப்புறம் தான் என்னோட தண்டர் தெரியுது. ஏன் அப்படி? ஏன் என்னோட ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் இஸ் லெஸ் தென் த ஸ்பீட் ஆஃப் லைட்டா, த ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் இஸ் மோர் தென் த ஸ்பீட் ஆஃப் லைட், இல்லை சவுண்ட் ட்ராவல்ஸ் லார்ஜர் டிஸ்டன்ஸ் அஸ் கம்பேர்ட் டு லைட்டா? இந்த ஆப்ஷன் நல்லா கரெக்டுன்னு சொல்லிட்டு ஈஸியாக தானே இருக்குது இந்த கொஷினு. ஏன் என்னோட லைட்டோட வெளிச்சம் சீக்கிரம் வருது, அதுக்கப்புறம் தான் ஏன் என்னோட சவுண்டு
இடி இடிக்கிற சவுண்டு அதுக்கப்புறம் கேட்குது. எஸ், எதுக்கு? ஸோ உங்கள் டைம் ஸ்டார்ட்ஸ் நான். கமான் பசங்களா, ரொம்ப 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 சப்பியான கொஷின் தானே. இதுக்கு பட்டுன்னு ஆன்சர் சொல்லிடலாமா? எஸ், ஓகே. ஸோ என்னது, என்ன ஆன்சர்? ஓகே, முடிய போகுது. ஸோ 3, 2 and 1. ஸோ த ஆன்சர் இஸ் the speed of sound is less than the speed of light. இதான பார்த்தோம், நம்மளோட ஸ்பீட் ஆஃப் சவுண்டு லைட்டை விட கம்மியாக இருக்கிற அந்த காரணத்தினால என்ன ஆகுது, எனக்கு ஃபஸ்ட்டு ஃப்ளாஷ் தெரிஞ்ச பிறகு தான் எனக்கு தண்டரோட சவுண்டு கேட்குது. எஸ், ஓகே. ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. the speed of sound is much less than the speed of light and hence when a lightning strikes the flash of it is seen before the sound is heard. Yes. So அடுத்த question என்ன இருக்கு? The sound wave has a frequency of 2 kHz and wavelength 35 cm. இப்போ இங்கன்னா கொடுத்துட்டாங்க, என்னோட frequency கொடுத்துட்டாங்க and என்னோட length which is distance கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ என்னோட speed of light கண்டுபிடிப்போமா? நம்ம ஃபார்முலா என்னது? speed of light. ஸோ v is equals to frequency கொடுத்ததுனால lambda into v. ஸோ இப்போ இந்த ஃபார்முலா தெரிஞ்சாச்சு, நம்மளுக்கு லாம்டாவோட வேல்யூவும் தெரிஞ்சு போச்சு அண்ட் தென் வியோட வேல்யூ தெரிஞ்சு போச்சு. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணுறீங்களா, என்ன வரும்? இங்கே ரொம்ப ஈஸியான கொஷின் தானே. என்னது? 35 into 2 போட்டால் என்ன வரும் ஆன்சர்? நானே ஆன்சர் சொல்லிட்டேன். என்ன வரும்? ஸோ கண்டுபிடிச்சிட்டிங்களா என்னதுன்னு சொல்லிட்டு? எஸ். ஸோ போடும்போது நம்மளோட யூனிட்டையும் கவனிக்கணும் இல்லையா? ஸோ யூனிட்டையும் கவனித்து எதுங்கிறத பதில் சொல்லுங்க பார்ப்போம். ஓகே, ஸோ ஆன்சர் என்னன்னு பார்த்துருவோமா? 3, 2 and 1. ஸோ என்னது ஆன்சர்? 700 m/s. எத்தனை பேர் 70 m/s போட்டு பார்த்தீங்க? இதுக்காக தான் நான் யூனிட்டை பார்த்து போடுங்க அப்படிங்கிற விஷயத்த மென்ஷன் பண்ணேன். இங்கே நம்மளுக்கு 2 kHz கொடுத்துருக்காங்களா, கிலோ ஹெர்ட்ஸாக வரும், ஒன்லி ஹெர்ட்ஸ் மட்டும்தான். ஸோ இன் 2000 போட்டோன்னா என்ன வரும்? 2000 ஹெர்ட்ஸ். ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க லாம்டாவோட வேல்யூ விச் இஸ் 35 cm. ஸோ அதை மீட்டராக சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம மல்டிப்ளை பண்ணோன்னா என்ன வரும்? 700 m/s அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து சேரும். எஸ். ஸோ புரிஞ்சுதா இது எப்படின்ட்டு? யா, ஓகே. ஸோ அடுத்தது போயிடுவோமா? அடுத்தது என்னது? நம்மளோட ஸ்பீட் ஆஃப் சவுண்ட். அதே ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் தான், ஆனால் டிஃப்ரெண்ட் மீடியமில் எந்த மாதிரி அது போக போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். நம்ம லாஸ்ட்டாக பார்த்தோம்ல, டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது என்னோட ஸ்பீடும் இன்க்ரீஸ் ஆகும், என்னோட டெம்பரேச்சர் லோவாக இருக்கும் போது என்னோட ஸ்பீடும் லோ ஆகுங்கிற விஷயம் அந்த மாதிரி பார்த்தோம்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு வேறு டிஃப்ரெண்ட் மீடியமில் எந்த மாதிரி என்னோட சவுண்டு ஸ்பீடோ சவுண்டோட ஸ்பீட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற விஷயம் தான் பார்க்க போகிறோம். எஸ். ஸோ இப்போ சொல்லுங்கள், wavelength of a sound wave can be calculated as the product of dash and dash. என்னது? இப்போ ஒரு சம்மு போட்டோம்ல, என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுறீங்களா? எஸ். ஸோ கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுவீங்களா? ஓகே. ஸோ இப்போ இதுக்குள்ளே போகலாம். நம்ம ஆல்ரெடி இதை பற்றி முன்னாடி பார்த்தோம் இல்லையா? சவுண்ட் நீட்ஸ் அ மெட்டீரியல் ஃபார் இட்ஸ் ப்ரொபகேஷன். ஒரு மெட்டீரியல் அதுக்கு தேவை, அது மூவ் ஆகி போகிறதுக்கு. அதே மாதிரி ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் ரிமைன்ஸ் இன் ஆல் மீடியமா. நம்ம ஒவ்வொரு இடத்துல கத்திக்கிட்டு இருப்போம் இல்லையா? எல்லா இடத்துலையும் நம்ம சவுண்டு ஒரே நேரத்தில் தான் போய் கேட்குதா, அப்படி தான் அது கேட்குமா அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரியுமா? நம்ம தண்ணிலேருந்து கத்தும் போது எப்படி இருக்கும்னு தெரியாது, நம்ம வந்து ஜஸ்ட் ஏரில் கத்தும் போது நம்மளுக்கு எப்படி கேட்கும் அப்படிங்கிற விஷயம் நம்மளுக்கு தெரியாது. இதே நம்ம இந்த டேபிளில் தட்டினாலும் சரி, இந்த டேபிள் கிட்ட போய் அந்த மாதிரி சொல்லி அந்த மாதிரி நம்ம ஒரு சவுண்டு கொடுத்தாலும் சரி, அது ட்ராவல் ஆகும். ஆனால் அது எப்படி ட்ராவல் ஆகும் அப்படிங்கிற விஷயம் நம்மளுக்கு தெரியுமா? தெரியாது இல்லையா? ஸோ அதை பற்றி கிளியராக பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி செட் ஆஃப் டாமினோஸ் இது எடுத்திருக்காங்க. இதை 3 டிஃப்ரெண்ட் லைன்ஸில் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒன்று கிட்ட, இன்னொன்று கொஞ்சம் தூரம், இன்னொன்று கொஞ்சம் தூரமாக இதை அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகேவா? ஸோ 3 டிஃப்ரெண்ட் பிளேசஸில் 3 டிஃப்ரெண்ட் டிஸ்டன்ஸில் வந்து அவங்க அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போது அதை விட்டுட்டாங்க அப்படின்னா எது ஃபஸ்ட்டு வரும்? கண்டிப்பாக எது கிட்ட இருக்கோ அதுதான் சீக்கிரம் கலைச்சிக்கிட்டு முன்னாடி போய் நிற்கும். அதுக்கப்புறம் அதை விட கொஞ்சம் டிஸ்டன்ஸ், அப்புறம் அதை விட இன்னும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கிறத அதுக்கப்புறம் தான் பொறுமையாக வந்து விழுகும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி தான் டிஃப்ரெண்ட்டாக நம்மளுக்கு இது கொடுக்கும். ஸோ இதே மாதிரி தான் என்னோட மாலிக்யூல்ஸ் எது டைட், எது கொஞ்சம் லூஸ், இன்னும் எது கொஞ்சம் லூஸாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் என்னோட ஸ்பீட் ஆஃப் சவுண்டும் இருக்க போகுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. எஸ்,
ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான் என்னோட ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் இருக்க போகுது. ஸோ எப்படி பாருங்க, இது என்னோட சாலிட். ஸோ இங்கே பார்த்தோம் இல்லையா, டைட்லி மாலிக்யூல்ஸ். ஸோ அதே மாதிரி கிட்ட வச்சிருக்க இந்த மாலிக்யூல்ஸ் என்னோட சாலிட். அண்ட் இங்கே கொஞ்சம் லூஸாக இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி இந்த கொஞ்சம் லூஸ் ஆனது என்னோட லிக்விட். ஸோ இது எனக்கு ரொம்ப லூஸாக இருக்கு இல்லையா, ஸோ அந்த லூஸான பேக் தான் என்னது என்னோட கேஸ். ஸோ இது எப்படி எனக்கு சீக்கிரம் எனக்கு அந்த வேவ்லென்த் மூவ் ஆகுதோ அதே மாதிரி தான் என்னோட ஸ்பீட் ஆஃப் சவுண்டும் அந்த மாதிரி எனக்கு மூவ் ஆகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ த மோர் க்ளோஸ்லி பேக்டு மாலிக்யூல்ஸ் ஆர் த ஈஸியர் இட் ஃபார் டிஸ்டர்பன்ஸ் டு ப்ரோபேகேட். அதுதான் ஈஸியாக இந்த ப்ரோபேகேஷன் இந்த ஏரில் வந்து ஈஸியாக ப்ரோபேகேட் ஆகி போகும், ஸ்பீடாக ப்ரோபேகேட் ஆகி போகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சின்ஸ் பார்ட்டிகல்ஸ் ஆஃப் சாலிட்ஸ் ஆர் த மோஸ்ட் க்ளோஸ்லி பேக்ட், thus sound travels the fastest in solid. ஸோ என்னோட சாலிடில் தான் சீக்கிரமாக போகும். ஸோ இதுலேருந்தே சொல்லியிருக்காங்க பாருங்கள், இது ஒரு சாலிட் மாலிக்யூல்ஸ் அண்ட் இது ஒரு லிக்விட் அண்ட் இது ஒரு கேஷியஸ். ஸோ இந்த இடத்துல எல்லாமே டைட்லி பேக்டாக இருக்கிறதுனால எவ்வளோ ஸ்பீடாக இது மூவ் ஆகுதுன்னு தெரியுதா? இதே லிக்விடுக்கு கொஞ்சம் ஸ்பீடாக இருக்குது அண்ட் கேஸுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. இது கொஞ்சம் ஸ்லோ, இது இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது இல்லையா? ஸோ ஒவ்வொன்றும் கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி பேக் பண்ணுறதுனால அது போய் கொஞ்சம் கொஞ்சம் க்ராஸ் ஆகி போக டைம் எடுத்துக்குது. அதே மாதிரி லிக்விடும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால அதோட மாலிக்யூல்ஸை டச் பண்ணி போக அது கொஞ்சம் டைம் எடுத்துக்குது. ஆனால் நம்ம சாலிட்ஸில் கிட்ட பேக் பண்ணுறதுனால அது என்ன ஆகுது, கொஞ்சம் ஈஸியாக அது மூவ் பண்ணி போகுது. எஸ், ஓகே. ஸோ இப்போ சொல்லுங்கள், சவுண்ட் கேன் ட்ராவல் ஃபாஸ்டஸ்ட் த்ரூ எதில்? சாலிடா, லிக்விடா, கேஸஸா, ஆல் த அபோவா? எதில்? இப்போ தானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எதுன்றது விஷயத்த பார்த்தோம். எதில்? எந்த ஒரு இதில் வந்து ஃபாஸ்ட்டாக நம்மளோட சவுண்ட் ட்ராவல் ஆகும்? எதில்? ஸோ எதில்? சாலிடில். அதை பற்றி இப்போ பார்த்தோம் இல்லையா, சாலிடில் தான் மூவ் ஆகுதுங்கிற விஷயம். எஸ், ஓகே. ஸோ அடுத்து நம்மளுக்கு வந்து இப்போ ஜெட்டை பற்றி பேசியிருக்காங்க. இது நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம். இது உங்கள் சிலபஸில் இருக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது, பட் இது தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம். ஓகேவா? ஸோ எத்தனை பேர் நம்ம ஜெட்டு பார்த்துருக்கீங்க? ஜெட் மேலே ஸொய்ன்னு படுக்கல, அந்த ஜெட்டை எத்தனை பேர் பக்கத்தில் இருந்து பார்த்துருக்கீங்க இல்லையா? ஸோ இதே ஏரோப்ளேனாக இருக்கட்டும், அது கூட இருக்கட்டுமே, எத்தனை பேர் கிட்ட இருந்தால் அந்த சவுண்டை கேட்டிருக்கீங்க? அண்ட் கிட்ட அது மூவ் ஆகும் போது எத்தனை பேர் பக்கத்தில் இருந்திருக்கீங்க? அந்த இடத்துல பூமி அதிர்றதை பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துருக்கேன். அண்ட் அது மூவ் ஆகும் போது ஆக்சுவலாக அது வந்து அதோட வேவ் லென்த் அதிகமாக இருக்கும். ஸோ இங்கே தெரியுதா அதோட வேவ் லென்த் எப்படி இருக்குங்கிற விஷயத்த? இது இந்த மாதிரி அதிகமாக இருக்கும். அதோட சவுண்ட், அதோட ஷாக் வேவ் அப்படிங்கிறது இங்கே அதிகமாக இருக்கும். அது போகிற அந்த ஜெட்டோட ஸ்பீடுக்கு அந்த வேவ் லென்த் அதிகமாக இருக்கும், அந்த சவுண்டுங்கிற விஷயம் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல என்ன ஆகும், சூப்பர் சோனிக் ஸ்பீட் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏற்பட்டதுனால இப்போ நம்ம வீடு பக்கத்தில் போகுது அப்படின்னா கண்டிப்பாக இடிபாடுகள் ஏற்படும், கண்ணாடி உடையறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு சவுண்ட் அது அதிகமான எஃபெக்ட் அது தரும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான் சொல்கிறாங்க சோனிக் பூம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. என்னோட மாலிக்யூல்ஸ் எந்த மாதிரி, ஏர் மாலிக்யூல்ஸ் எப்படி போகுதுன்னு தெரியுதா? ஸோ ஏர் மாலிக்யூல்ஸ் எனக்கு பட்டு எல்லாமே புகையாக காஞ்சி போகுது. எஸ், ஸோ இங்கே தெரியுதா என்னோட ஏர் மாலிக்யூல்ஸ் பட்டு எப்படி இது மூவ் ஆகுதுங்கிற விஷயத்த? ஓகே. ஸோ புல்லட், ஜெட், ஏர்கிராஃப்ட் எக்ஸெட்ரா இது எல்லாமே தான் என்னது, இதோடைய எக்ஸாம்பிள்ஸ். ஸோ ஆஃப்டன் ட்ராவல் அட் சூப்பர்சோனிக் ஸ்பீட்ஸ். ஸோ இந்த ஜெட்டோட ஸ்பீடு மிக மிக அதிகமாக இருக்கிற காரணத்தினால அந்த மேகத்தையே அது வளைச்சிக்கிட்டு இழுத்துட்டு போகும். ஆக்சுவலாக அது சொல்ல போனால் எஸ், கன்ஃபார்மாக அந்த மேகத்தையே இழுத்துக்கிட்டு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஜஸ்ட் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள், சோனிக் சூப்பர் சோனிக் ஸ்பீட் அப்படின்னு போட்டிங்கனாலே உங்களுக்கு ஆப்ஷன் காட்டும், சூப்பர் சோனிக் ஜெட் ஸ்பீடா அப்படின்னு காட்டும். ஸோ அதுக்குள்ளே போய் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அதுக்கான எல்லா வேரியேஷன்ஸும் காட்டும், எந்த அளவுக்கு அது ஸ்பீடாக போகுதுன்னு அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு காட்டும். அப்போ தான் உங்களுக்கு அதோட ரியாலிட்டி புரியும். எஸ், ஓகே. ஸோ இப்போ சொல்லுங்கள், when speed of an object exceeds the speed of sound in air, such speed is said to be subsonic அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ சொல்லுங்க, the speed of object is exceeds இருந்துச்சுன்னா speed of sound in airல such speed subsonic அப்படின்னு நான் சொல்லுவோம். இப்போ தான் அதை பற்றி படித்தோம். என்னது? சூப்பர் சோனிக் இல்லையா? அது பேர் என்ன? சூப்பர் சோனிக். எஸ். இப்போ அடுத்து, why speed of sound is greatest in solid? ஏன்னா அதோட மாலிக்யூல்ஸ் டைட்டாக பேக் ஆகியிருக்கு அப்படிங்கிறதுனால என்ன ஆகுது, அதுக்கு அதோட ப்ரொபகேஷன் ஸ்பீடாக இருக்குது. வாட் வில் பி த ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் இன் ஸ்பேஸ்? ஸோ சொல்லுங்கள் பார்ப்போம்,
இதை பற்றி ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ இதுக்கான ஆன்சரை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்கிறீங்களா? எஸ், ஓகே, சூப்பர். ஸோ இப்போ செகண்ட் குவிஸுக்கு வந்தாச்சு. அகெயின் நம்ம பண்ண போகிற டீப் பிரீத் வித் 10 செகண்ட்ஸ். ஸோ ஒரு டீப் பிரீத் எடுத்த ஒரு அமைதியான இதுக்கு கொண்டு போயிடுறீங்களா? யா, ஓகே. ஸோ உங்கள் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஒரு அமைதியான ஒரு தியானம் மாதிரி எடுத்துக்கோங்க. நம்ம இது வரைக்கும் என்னென்ன பார்த்தோம் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு ரீக்ளான்ஸ் மாதிரி யோசிச்சு பார்த்துக்கோங்க. எஸ், அப்போ தான் குவிஸுக்கு நம்மளால் எடுக்க முடியும். ஸோ 3, 2 and 1. ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் கொஷினே அசெஷன் அண்ட் ரீசன் தான் வந்திருக்கு. என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க? The speed of sound in ice is greater than the speed of sound in water. Solids are the most closely packed, so sound travels the fastest in solid. ஸோ நல்லா யோசிச்சு பார்த்து சொல்லுங்கள். இங்கே ஐஸ், வாட்டர் ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட் நிறையவே இருக்குது இல்லையா? ஸோ நல்லா யோசிச்சு பதில் சொல்லுங்கள் பார்ப்போம். அசெஷன் அண்ட் ரீசன் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கா இல்லையா? அண்ட் தென் எது தப்பு கரெக்டுன்றதை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் கமெண்ட் செக்ஷன் ஓப்பனில் தானே இருக்குது. யா, ஸோ உங்கள் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். கமெண்ட் பசங்களா, இதுக்கு ரொம்ப கொஷினை படிக்கும் போதே நம்மளுக்கு அதுக்கான ரீசன் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். மீனிங் நல்லாவே புரிஞ்சிருக்கும். இந்நேரத்துக்கு நீங்கள் எந்த ஆப்ஷன் சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணியிருப்பீங்க இல்லையா? எஸ். ஸோ ஓகே, 3, 2 and 1. என்னது? போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ அண்ட் ஆர் எக்ஸ்பிளைன்ஸ் ஏ. கரெக்டு தானே? நம்ம முன்னாடி படித்தது எல்லாமே கரெக்டு தானே? ஸோ என்னோட ஐஸுங்கிறது சாலிட் ஆகிடும் இல்லையா? அது லிக்விடில் வராது. கட்டியான பிறகு அது என்ன ஆகிடும்? சாலிட் ஆகிடும். வாட்டருன்றது ஒரு லிக்விட் சப்ஸ்டன்ஸ் இல்லையா? ஸோ என்னோட ஐஸில் என்னோட ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் அதிகமாக இருக்கும் வாட்டரை விட. ஸோ அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. என்னோட சாலிட்ஸ் க்ளோஸாக பேக் ஆனதுனால அந்த இடத்துல என்னோட சவுண்ட் சீக்கிரமாக ட்ராவல் ஆகும் லிக்விடை விட அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்களா? ஓகே. ஸோ அடுத்த கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் சவுண்ட் வே இஸ் கரெக்ட்? ஸோ எந்த ஸ்டேட்மெண்ட் சவுண்ட் வேஸை பற்றி இங்கே கரெக்டாக சொல்லியிருக்காங்கன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். ஸோ சவுண்ட் வேவ்ஸ் ஆர் நாட் அஃபெக்டட் பை த மீடியம் த்ரூ விச் தே ட்ராவல். சவுண்ட் வேவ்ஸ் ட்ராவல் faster in air than liquid. So sound waves travel faster in solid than liquid and gases. Sound waves cannot travel through solid. So நான் அண்டர்லைன் பண்ணியிருக்க அந்த வார்த்தையை என்னங்கிறத பார்த்து கொஞ்சம் நல்லா சொல்லுங்க பார்ப்போம். நல்லா யோசிச்சு பதில் சொல்லுங்க. ஓகேவா? ஸோ உங்கள் டைம் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ 15 செகண்ட்ஸ் உங்களுக்கு டைம் இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கு இந்த நான் அண்டர்லைன் பண்ண வார்த்தையை வச்சே நீங்கள் கண்டுபிடிக்கலாம் எந்த ஆப்ஷன் கரெக்ட், எது சவுண்ட் வேஸ்க்கு கரெக்டான மீனிங் உள்ள சென்டென்ஸாக இருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க பார்ப்போம் எதுவாக இருக்குங்கிறத. எஸ். ஸோ 10 செகண்ட்ஸ் ஓவர். லாஸ்ட் 5 செகண்ட்ஸ் தான் இருக்கு. எஸ். 3, 2 and 1. ஸோ என்னது? சவுண்ட் வேவ்ஸ் ட்ராவல் faster in solids than liquids and gases. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? சாலிடில் சவுண்ட் வேவ்ஸ் ட்ராவலே ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது தப்பு. அண்ட் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? என்னோட சவுண்ட் வேவ்ஸ் ஃபாஸ்டராக இன் ஏர் தென் லிக்விடுன்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் தப்பு இல்லையா? அண்ட் தென் ஸோ சவுண்ட் வேவ்ஸ் ஆர் நாட் அஃபெக்டட் பை த மீடியம். மீடியம் அஃபெக்ட் பண்ணாதா? அதுவே தப்பாயிடுச்சு இல்லையா? ஸோ புரிஞ்சுதா? ஓகே. ஸோ இங்கே சொல்லியிருக்காங்க சின்ஸ் த மாலிகூல்ஸ் ஆஃப் சாலிட்ஸ் are the most tightly bound, thus the speed of sound is larger in solid as compared to liquid and gases. Yes? Okay. The speed of sound is the least in எங்க? என்னோட speed of sound எங்க ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும்? ஸ்டீல்லையா, வாட்டர்லையா, ஏர்லையா, இல்லை ஈக்குவல் இன் ஆல் மீடியம்ஸா? எதில் இருக்கும்? எதில்? இது ஒரு 5 செகண்டில் சொல்லிடக்கூடாதா? ஆப்ஷன் தானே கமெண்ட் செக்ஷனில் போட போகிறோம். ஸோ சொல்ல தெரியாதா? எஸ். ஸோ இப்போ என்ன ஆப்ஷனாக இருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் போட்டாச்சா? யா, ஓகே. ஸோ 3, 2 and 1. ஸோ த ஆன்சர் இஸ் ஏர் இல்லையா? நம்மளோட கேஷியஸ் ஸ்டேட்டில் தான் எப்படி இருக்க போகுது? கம்மியாக இருக்க போகுது. ஸோ அந்த விஷயம் நம்ம ஆல்ரெடி தெரியும்ல. ஃபர்ஸ்ட் சாலிடு, அப்புறம் லிக்விடு, அப்புறம் கேஸ் இல்லையா? ஸோ லாஸ்ட்டாக எது இருக்குது? கேஸ் தானே இருக்குது. ஓகே. ஸோ இப்போ என்ன பார்க்க போகிறோம்? ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சவுண்ட். இது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்க போகுது. ஸோ இன்ட்ரெஸ்டாக கவனிங்க பசங்களா. இது வரைக்கும் போர் அடித்தாலும் இது கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டாக இருக்க போகுது. எஸ்.
ஓகே. ஸோ இப்போ இதுக்கான ஆன்சர் நீங்கள் சொல்ல வேணாம், இதுக்கான ஆன்சர் நானே வச்சுருக்கேன், பார்க்கலாம். ஸோ டியூ டு டேஷ் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் த gaseous molecules the speed of sound becomes dash as compared to solid. ஸோ என்னன்றதை பார்த்துருவோமா? டவுட்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பார்த்துடலாமா? இல்லை உங்களுக்கே தெரியும்னா இந்த டைமை மென்ஷன் பண்ணி நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் என்ன ஆன்சராக இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறீங்களா? ஓகே. ஸோ ஆன்சர் என்னது? Spacious. So due to the spacious arrangement of the gaseous molecule, the speed of sound become less as compared to solid. Yes? Okay. So you might have visited an echo point at some hill stations. இந்த பெரிய பெரிய ஹில் ஸ்டேஷன்லாம் போனால் இங்கே எக்கோ பாயிண்ட் இருக்கும். ஸோ இங்கேருந்து நீங்கள் கற்றுனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு எக்கோ கேட்கும். எங்கேருந்து கற்றுனாலும் கேட்காது சாமியோ, இங்கேருந்து கற்றுனா கேட்கும் சாமியோ அப்படிங்கிற மாதிரி மலைப்பகுதியிலலாம் போனோம்னா நம்மளுக்கு அந்த ஸ்பாட்டுன்னு சொல்லி தனியாக இருக்கும். அங்கேருந்து எத்தனை பேர் கத்திருக்கீங்க? நான் கற்றுனதில்லை, ஆனால் எத்தனை பேர் கத்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். எஸ்? ஓகே. ஸோ இந்த மாதிரி கத்தும்போது நம்மளுக்கு ஒரு எக்கோ பாயிண்ட்லேருந்து கத்தும் போது நம்மளுக்கு ஒரு எக்கோ சவுண்டு நம்மளுக்கு கேட்கும் இல்லையா? பட் வாட் இஸ் த ரீசன் பிஹைண்ட் த எக்கோஸ்? எக்கோ கேட்குது, என்ன ரீசன் அதுக்கு? ஆக்சுவலாக அங்கேருந்து கத்தும் போது கேட்கறதுக்கு அங்கேருந்து கீழே பார்த்தா தற்கொலை பண்ணுற மாதிரி ஒரு இடம் இருக்கும், ஆனால் அங்கேருந்து கத்தனா நம்மளுக்கு எக்கோ கேட்கும். எப்படி பார்ப்போமா? எக்கோஸ் ஆர் பேஸ்ட் ஆன் த பிரின்சிபல் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சவுண்ட். என்னது? லைட்டு ரிஃப்ளெக்ஷன் பண்ணுவோம் தெரியுமா? ஸோ இந்த சவுண்டை எடுத்துட்டு லைட்டுன்னு போடுங்களேன், ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட்டு. ஸோ அதுதான் நம்மள ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சவுண்ட். we know that light gets reflected when it strikes us mirror இல்லையா? நம்ம லைட் ஒரு மிரரில் நம்ம லைட் அடிக்கும் போது அதுக்குன்னு ஒரு ரிஃப்ளெக்ஷன் வரும்ன்றது நம்மளுக்கு தெரியும் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் என்னோட சவுண்ட் என்ன பண்ண போகுது? ரிஃப்ளெக்ட் ஆக போகுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பைப் எடுத்துக்கிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்? ஸோ இந்த மாதிரி ஒரு பைப் எடுத்துக்கிட்டு ஒரு ஷீட் சும்மா வச்சுக்கிறேன். அது ஷீட் வைக்கிறோமோ இல்லையா தேவையில்ல, சும்மா நான் ஒரு அந்த ரிஃப்ளெக்ஷன் வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு 2 பைப் வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ டேக் அ 2 long pipes and arrange them on a table near a wall as shown. ஓகேவா? இப்போ இது பண்ணிட்டாங்க. பண்ண பிறகு நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே ஒரு அலாரத்தை வைக்கிறேன். அலாரமை வச்சுட்டு ஆன் பண்ணி விட்டுடுறேன். ஸோ ஆன் பண்ணி விட்டுட்டு நான் காதை இங்கே வச்சுருக்கேன், என் காதை அங்கே கொண்டு போய் வச்சுருக்கேன் அப்படின்னா இங்கே என்ன ஆகும்னா, எனக்கு அலாரம் அடிக்கும் போது என்னோட சவுண்ட் இங்கே ட்ராவல் ஆகி இங்கே வந்து விழுகுது. எஸ்? ஸோ கீப் அண்ட் நியர் த ஓப்பன் open end of one of the pipe and try to hear the sound of the clock through the other pipe. So adjust the position of the pipe so that you can best hear the sound of the clock. ஸோ இந்த பைப்பை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த சவுண்ட் ஆஃப் த பைப் கண்டிப்பாக உங்கள் காதில் விழுகும். ஓகேவா? ஸோ இப்போ சொல்லுங்கள், இதில் என்னோட இன்சிடென்ட் வே எது? நம்மளோட இன்சிடென்ட் ஆஃப் லைட் எது நம்மளுக்கு தெரியும்ல? ஸோ இப்போ சொல்லுங்கள், என்னோட இன்சிடென்ட் ஆஃப் வேவ் என்னவா இருக்கும்? இதில் வேவ் 1ஆ வேவ் 2வா? எது என்னோட இன்சிடென்ட் வேவ்? நம்ம இன்சிடென்ட் லைட்டு, ரிஃப்ளெக்டட் லைட்டுலாம் படிச்சிருக்கோம் இல்லையா? இதில் எது இன்சிடென்ட் வேவ்? எஸ். ஸோ எது ஏவா பியா? ஏ இல்லையா? இன்சிடென்ட் வேவ்ன்றது வேவ் 1. இந்த வேவ் 1 தான் என்னோட இன்சிடென்ட் வேவ் இல்லையா? யா. ஓகே. ஸோ when we measure the angle of incidence and reflection we can see, நம்மளுக்கு தெரியும் என்னோட ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட்டும் எங்களோட ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் எப்படி இருக்க போகுது? ஈக்குவலாக இருக்க போகுதுன்னு சொன்னல. ஸோ அதே மாதிரி தான் என்னோட இன்சிடென்ட் வேவும் என்னோட ரிஃப்ளெக்டட் வேவும் ஈக்குவலாக இருக்க போகுது. அண்ட் அதே மாதிரி எனக்கு இந்த இடத்துல ஒரு நார்மல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ இதுவும் எப்படி இருக்க போகுது? என்னோட இன்க்ளைன்டு பிளேன். ஸோ சேம் பிளேனில் தான் இருக்க போகுது. ரெண்டுமே ஒரு இன்க்ளைன்டு பிளேனில் தான் இருக்க போகுது. இதுக்கும் ஒரு நார்மல் இருக்க போகுது. ஸோ இன்சிடென்ட் வே அண்ட் ரிஃப்ளெக்டட் வே அப்படிங்கிறது இருக்க போகுது. ஸோ வி see that the reflected way and the normal to the wall both lie on the surface of the table. So incident way, the reflected way and the normal all lie in the same plane. Yes. So அதே மாதிரி என்னோட இன்சிடென்ட் what if the இன்சிடென்ட் வே பெர்பெண்டிகுலர் இருந்துச்சு. ஸோ எந்த ஒரு வேவும் இல்லாமல் எப்படி படுறாமல் ஒரு பெர்பெண்டிகுலராக இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? என்னோட ரிஃப்ளெக்டடும் இன்சிடென்ட்டும் எப்படி இருக்க போகுது? 0 டிகிரியாக இருக்க போகுது இல்லையா? நம்ம கேட்கும்போது எஸ், thus the incident ray will get reflected along the same path. நம்ம கான்வெக்ஸ் மிரர்லலாம் வந்து அந்த லைக் அது என்ன சி பகுதி சென்டர் ஆஃப் கர்வேச்சரில் நம்மளுக்கு ட்ராவல் ஆகும்போது அதே இடத்துல தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். இந்த விஷயங்கள் பார்த்துருக்கோமா? ஸோ அதே மாதிரி இது ஒரு இடத்துல எனக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும்போது சேம் டைரக்ஷன்
பெர்பெண்டிகுலரில் என்னோட சவுண்ட் ட்ராவல் ஆகும்போது அதே டைரக்ஷனில் அது எனக்கு கேட்கும். ஸோ அப்படி கேட்கறதுனால என்னோட ரிஃப்ளெக்டட் வேவும் இன்சிடென்ட் வேவோ எப்படி இருக்க போகுது, 0 டிகிரியாக இருக்க போகுது. அதுக்கு ஒரு ஆங்கிள் இருக்க போகிறது இல்லை. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் எக்ஸாக்ட்லி வாட் ஹேப்பன்ஸ் வென் வி ஹியர் அண்ட் எக்கோ. இதே தான் நம்மளுக்கு கேட்குது. அவர் சவுண்ட் என்ன ஆகுது, கெட் ரிஃப்ளெக்டட் நார்மலி ஃப்ரம் some surface which he hear again as echo. ஓகேவா? does that mean we can hear an echo everywhere? எல்லா இடத்துலையும் நம்மளால கேட்க முடியுமா? நிறைய இடத்துக்கு நம்ம போயிருப்போம். நம்ம வீட்டில் போய் என்ன கற்றுனாலும் நம்மளுக்கு ஒரு எக்கோ கேட்குமா? நம்ம பேசுகிற எக்கோ நம்மளுக்கு கேட்குமா? ஆனால் இதே புதுசாக ஒரு வீட்டுக்கு போகணும்னு வைங்களேன், அந்த இடத்துல ஊன்னு கற்றுனோனாலும் பக்கத்தில் நம்ம கத்துற எக்கோ நம்மளுக்கு கேட்கும். அந்த இடத்துக்கு போனாலே நம்ம அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு மாதிரி சவுண்டு கொடுப்போம் இல்லையா, அந்த பேயோட சவுண்டு மாதிரி கொடுக்க ட்ரை பண்ணுவோம். அதுவும் நம்மளுக்கு எக்கோவா நம்மளுக்கு வந்து விழுகும் இல்லையா. ஸோ அதெல்லாம் எப்படி எல்லா இடத்துலையும் கேட்குமா அப்படிங்கிறத பார்க்குறேன். ஸோ எந்த மாதிரி கண்டிஷனில் பாருங்கள், இந்த மாதிரியான some large object in a empty space, some large object in a empty space. ஸோ கிணத்துலையும் தண்ணி இல்லாத கிணறு இருக்கும் இல்லையா, ஸோ அங்கே போய் கற்றுனாலும் எப்படி இருக்கும், ரிஃப்ளெக்ஷன் கேட்கும். ஆனால் தண்ணி இருக்கிற கிணத்துல போய் கற்றுனா நம்மளோட ரிஃப்ளெக்ஷன் கேட்காது. ஒன்று அந்த தண்ணி வந்து ரொம்ப அடியில் இருக்கும், அந்த மாதிரி நேரத்தில் நம்ம கொடுக்குற சவுண்ட் கண்டிப்பாக நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். அல்லது இந்த மாதிரி மலைப்பகுதி, காலியாக இருக்கிற மலைப்பகுதியில் கற்றுனோன்னா சவுண்டு கேட்கும். இதுதான் அந்த எக்கோ ஸ்பாட் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. எஸ். ஸோ அதே மாதிரி இன்னொரு கண்டிஷன், மினிமம் டிஸ்டன்ஸ் பிட்வீன் சோர்ஸ் அண்ட் ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ். ஸோ மினிமம் டிஸ்டன்ஸ் தான் இருக்குது. ஸோ சென்சேஷன் ஆஃப் சவுண்ட் ப்ரெசிஸ்ட் இன் அவர் பிரெயின் எப்படி இருக்கும், 0.1 செகண்ட்ஸில் என்னோட பிரெயின் அந்த சவுண்டை கேப்சர் பண்ணும். எக்கோ பண்ணுற சவுண்டை 0.1 செகண்டில் எனக்கு கேட்க ஆரம்பிச்சிடும். எஸ். ஸோ இப்போ இங்கே போனோடனே எப்படி இருக்குது, 0.1 செகண்டில் கேட்டுரும். எஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு மினிமம் டிஸ்டன்ஸ் நான் பேசுகிற அந்த சவுண்டு கொடுக்கறது எனக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுறதுக்கும் அதுக்கு மினிமம் சவுண்டு இருக்கிற அந்த ஒரு ஏரியா பகுதியில் கேட்க வாய்ப்பு இருக்குது. த டைம் இன்டர்வல் பிட்வீன் த சவுண்ட் அண்ட் த ரிஃப்ளெக்டட் எப்படி இருக்க போது, அட்லீஸ்ட் 0.1 செகண்டில் இருக்கும்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ இந்த ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் இந்த ஏரில் எப்படி இருக்க போகுது, 344 மீட்டர் பர் செகண்ட் அட் 22 டிகிரி செல்சியஸில் மட்டும் 344 மீட்டர் பர் செகண்ட் அப்ராக்சிமேட்டாக எனக்கு இருக்கும். எஸ். ஓகே. ஸோ த டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ கவர் பண்ணோம் அப்படின்னா, ஸோ டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம் பார்க்கும்போது இப்போ தான் பார்த்தோம் இல்லையா, ஸ்பீட் என்னது 344 அண்ட் டைம்ன்றது 0.1 செகண்ட்ஸ். அப்போ என்னோட டிஸ்டன்ஸ் 34.4 மீட்டர் அளவுக்கான டிஸ்டன்ஸ் இருக்கும்போது எனக்கு அந்த ஸ்பீடும் அந்த டைம்க்கு ஏற்ற ஸ்பீடும் அந்த சவுண்டும் என்னால் கேட்க முடியும். எஸ். So the distance between the source and the reflecting surface, difference between the source and the reflecting surface எப்படி d is equals to 34.4 divided 2 இல்லையா. ஸோ அப்படி பார்த்தோன்னா என்ன வரும், எனக்கு இது ரெண்டாக டிவைட் பண்ண அப்படின்னா என்னது 72.4. ஸோ ஒன்று இப்படி அல்லது இப்படி, இப்போ ரெண்டுமே சேர்த்து தான் கண்டுபிடிச்சிருக்கோம். இதை நான் 2ஆக டிவைட் பண்ணனா 72.4. ஸோ என்னோட இந்த ஒரு டிஸ்டன்ஸ் என்ன இருக்குது, 17.2 மீட்டர் அளவுக்கான டிஸ்டன்ஸ் இருக்குது. ஓகேவா. ஸோ ஃபார் அ டிஸ்டிங்க்ட் எக்கோ டு பி ஹியர், த சோர்ஸ் அண்ட் த ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் மஸ்ட் பி அட்லீஸ்ட் 17.2 மீட்டர் அப்பார்ட். ஸோ ஒரு 17.2 மீட்டர் அப்பார்ட்டுக்கு இருந்து நான் ஒரு ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் முன்னாடி கத்துனேன் அப்படின்னா அந்த 0.1 செகண்ட்ஸில் என்னோட காதில் அந்த சவுண்டு கேட்கும். எஸ். ஓகேவா. அண்ட் இப்போ எக்கோ மே பி மோர் தென் ஒன் சக்சசிவ் ஆர் மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன்ஸ். இதை எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க, நிறைய வாட்டி. இந்த ஒரு சில இடத்துலலாம் வந்து நம்ம கத்தும் போது நிறைய வாட்டி கேட்கும். அப்படின்னோன்னா அங்கே அப்படிங்கிற மாதிரி மல்டிபிள் டைம்ஸ் நம்மளுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கும் தெரியுமா. ஸோ அது எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா, அது பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, you might have noticed multiple reflection of sound you visit to some historical monuments. இந்த மாதிரி இடத்துல ஏதாவது ஹிஸ்டாரிக்கலான லைக் ரொம்ப பழைய இந்த கோட்டைகள் இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போய் கற்றணும் அப்படின்னா நிறைய தடவை நம்மளோட ரிஃப்ளெக்ஷன் வந்து அந்த இடத்துல கேட்டுக்கிட்டே இருக்கும். அந்த இடத்துல அத்தாடி பேய் இருக்காயா அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கே ஒரு ஃபீல் வரும். அந்த மாதிரி ஒரு சவுண்டு கொடுக்கும். அந்த மாதிரி போயிருக்கீங்களா, ஏதாவது கோட்டை, ஏதாவது அரண்மனை, அந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துக்கு அந்த இடத்துல போய் எக்கோ போட்டிருக்கீங்களா, சவுண்டு போட்டிருக்கீங்களா, பேசுகிறத 4-5 வாட்டி கேட்குறத. நான் வந்து பழைய கோயிலுக்கு போய் அந்த மாதிரி சவுண்டு கேட்டிருக்கேன். எஸ். ஓகே. ஸோ இப்போ சொல்லுங்கள், ரிவர்பரேஷன் ஆஃப் சவுண்ட் அக்கர்ஸ் டியூ டு எதனால்,
இப்போதான் இந்த ரிவர்பரேஷன் அப்படிங்கிற வார்த்தை கேட்டிருப்பீங்களா? அந்த ரிவர்பரேஷன் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இந்த மல்டிபிள் சவுண்டை தான் நான் ரிவர்பரேஷன் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ என்னது மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சவுண்டை தான் ரிவர்பரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பட் வாட் வில் ஹேப்பன் இஃப் த டைம் இன்டர்வல் பிட்வீன் ஒரிஜினல் சவுண்ட் அண்ட் ரிஃப்ளெக்டட் 0.1 செகண்டுக்கு லெஸ் தெனாக மாறுச்சுன்னா என்னது? இன் திஸ் கண்டிஷன் வி won't be able to hear anything clearly. 0.1 செகண்ட்ஸ்க்கும் கம்மியாக அந்த சவுண்டு கேட்டுச்சு அப்படின்னா அந்த சவுண்டு நம்மளுக்கு கிளியராக கேட்காது. என்ன சொல்கிறாங்கன்ற விஷயத்த நம்மளால கிளியராக கேட்க முடியாது. ஸோ சச் மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சவுண்ட் இன் விச் த டைம் இன்டர்வல் இஸ் லெஸ் தென் த டைம் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் சவுண்ட் இஸ் கால்ட் ரிவர்பரேஷன். ஓகேவா? இந்த சவுண்டை தான் என்ன சொல்கிறோம்? ரிவர்பரேஷன். ஸோ எனக்கு ஒரு சவுண்டு ரொம்ப 0.1 செகண்டுக்கு மேலே சம் சவுண்ட் எனக்கு எக்கோ கேட்குது அப்படின்னா அது என்னது? எனக்கு அந்த சவுண்ட் எனக்கு கிளியராக கேட்காது. ஸோ கிளியராக கேட்காததுனால அது என்னது? அது ரிவர்பரேஷன் அப்படிங்கிறத சொல்லுவோம். ஸோ த சவுண்ட் அண்டர்கோஸ் மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன் டியூரிங் ரிவர்பரேஷன். ஸோ சவுண்ட் இங்கேருந்து கத்தின பிறகு எல்லா இடத்துக்கும் பட்டுட்டு அதுக்கப்புறம் தான் எனக்கு கேட்கும். ஸோ 0.1 செகண்டுக்கு மேலே தான் அது கேட்குது. எஸ், ஓகே. So the sound that undergoes reverberation persists until it's reduced to value where it is no longer audible. So in a big hall இல்ல auditorium அப்படி இருந்ததுன்னா there are chances to excessive reverberation to happen. இந்த பெரிய பெரிய ஆடிட்டோரியமில் போய் கத்தணும்னா ரொம்ப தூரத்துக்குன்ற மாதிரி கேட்குற மாதிரி இருக்கும் இல்லையா? அதாவது ஹைலி அன்டிசைரபிளாக இருக்கும். எஸ், ஓகே. ஸோ அடுத்து சப்போஸ் அந்த ஆடிட்டோரியமில் இந்த மாதிரி நல்ல ரூஃப் டாப்லாம் போட்டு கவரிங் த ரூஃப் அண்ட் வால்ஸ் ஆஃப் த ஆடிட்டோரியம் அப்படி பண்ணோன்னா என்ன ஆகும்னா எந்த சவுண்டாக இருந்தாலும் அந்த ரூஃப் டாப் அந்த சவுண்டை ரிஃப்ளெக்ட் பண்ணாமல் அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ அப்சர்வ் பண்ணதுனால எனக்கு ரிஃப்ளெக்ஷன், நான் கொடுக்குற சவுண்ட் எனக்கு திருப்பியும் கேட்காது. எஸ். ஸோ இதனால தான் நம்ம வீட்டில் நம்ம புதுசாக போகிற வீட்டில் நம்மளுக்கு எக்கோ கேட்கும். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம பெயிண்ட்டு, ரூஃப் டாப் இந்த மாதிரி அனைத்து விஷயங்களும் பண்ணிட்டோம், எல்லாமே மேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன ஆகாது? எக்கோ கேட்காது. ஓகேவா? ஸோ சவுண்ட் அப்சார்ப் மெட்டீரியல் கம்ப்ரஸ் என்னென்னா ஃபயர்போர்ட், ரஃப் பிளாஸ்டர் ஆர் டிராப்பர்ஸ் ஆர் கோட்டட் ஆன் த வால் ஆஃப் த ஆடிட்டோரியம். இதனால தான் இந்த விஷயத்த நம்ம ஆடிட்டோரியமில் கவர் பண்ணி வச்சுருக்காங்க, நம்மளோட சவுண்டை அப்சர்வ் பண்ணி வச்சுக்கிறதுக்காக. ஸோ சவுண்ட் கெட்ஸ் அப்சர்வ், டஸ் நாட் அண்டர்கோ மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன், அதாவது நோ ரிவர்பரேஷன். எஸ், புரிஞ்சுதா? கிளியராக இருக்கீங்களா? ஓகே. ஸோ இதை வச்சு ஒரு கொஷினை சால்வ் பண்ணால் என்னன்றதை பாருங்களேன். A person clapped his hands near a cliff and hear the echo after 5 seconds. Echo after 5 seconds. What is the distance of the sound? நம்ம இங்க distance கண்டுபிடிக்க போறோம். Cliff from the person if the speed sound is taken as 346 meter per second. So இந்த இடத்துல distance கொடுத்துறாங்க which is 346 meter per second கொடுத்துட்டாங்க. இப்போ இங்க என்ன கண்டுபிடிக்க போறோம்? distance. So இல்லையா நம்மளோட ஸ்பீடோட ஃபார்முலா என்னது? ஸ்பீட் இஸ் ஈக்குவல்ஸ் டு டிஸ்டன்ஸ் பை டைம். எடுப்போமா? இப்போ இது கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இது இங்கே கொண்டு போயிட்டோம்னா v இன்டூ டி வரும். ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணலாமா? எஸ். ஸோ என்ன ஆன்சர் பார்த்துருவோமா? என்ன வரும்? ஸோ 346 இன்டூ 5 செகண்ட்ஸ். ஸோ ரிஃப்ளெக்ட் ஆகிற விஷயத்த நம்ம மொத்தமாக கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இங்கே போயிட்டு இங்கே வருது எனக்கு 2ஆக இருக்கும். ஸோ இதை நான் டிவைடட் பை 2 போட்டேன்னா எனக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும் which is 865 மீட்டர். ஓகேவா? ஸோ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ என்னது? 1730 டிவைடட் 2 போட்டோன்னா என்ன வரும்? 2 8s are 16. ஸோ 17, 2 4s are 12, 2 5s are 10. எஸ். ஸோ 640 40 இல்லை சாரி இங்கே 6 வரும். 865 மீட்டர். ஓகேவா? ஸோ இந்த சம் புரிஞ்சுதா? கிளியரா? ஓகே. ஸோ இப்போ சொல்லுங்க, echo of a sound is heard when the least distance between the sound source and the reflecting surface is 34.4 மீட்டரா? ஸோ இந்த வேல்யூ கரெக்ட் ஆக்சுவலா? எஸ், இந்த வேல்யூ கரெக்டா? என்ன வேல்யூ வரும் ஆக்சுவலா? என்னது? 17.2 மீட்டர். இந்த விஷயம் நம்ம பார்த்தோம்ல அந்த 1 செகண்டில் 17.2 மீட்டர் டிஸ்டன்ஸில் வச்சு அங்கேருந்து கத்துறாத நம்மளோட சவுண்ட் அந்த 1 செகண்டில் 0.1 செகண்டில் எக்கோ கேட்குங்கிற விஷயம். எஸ், ஓகே. ஸோ இப்போ சொல்லுங்கள், வாட் இஸ் அண்ட் எக்கோ? நான் பேசுகிறது எனக்கு திரும்பியும் கேட்குறது தான் என்னது? எக்கோ. ஸோ வாட் ஆர் த கண்டிஷன்ஸ் ஃபார் அண்ட் எக்கோ டு பி ஹியர்ட்? என்னென்ன கண்டிஷன்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா? ரொம்ப மினிமம் டிஸ்டன்ஸ், ரொம்ப அந்த இடத்துல காலியாக இருக்குது அந்த ஸ்பேஸ் அப்படின்னா நம்ம காதில் விழுகும் அப்படிங்கிற விஷயங்கள் பார்த்தோமா? எஸ்.
வாட் இஸ் ரிவர்பரேஷன்? ஸோ இதை வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் என்ன அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறீங்களா? எஸ், கமெண்ட் செக்ஷனில் என்னன்னு சொல்கிறீங்களா? ஓகே, சூப்பர். ஸோ லாஸ்ட் குவிஸுக்கு வந்தாச்சு. ரெடியாக இருக்கீங்களா? எஸ். ஸோ your time starts now. Deep breath எடுத்துட்டு வாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ எஸ், 3, 2 and 1. ஸோ டீப் பிரீத் முடிஞ்சாச்சா? எல்லாமே ரிகர்சல் ஆகிட்டீங்களா? ஓகே. ஸோ லாஸ்ட் குவிஸுக்கு வந்துட்டோம். யாராவது நியூவாக வந்த பசங்க இருக்கீங்களா? நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க பசங்களா, அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு வரும். யா, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் குவிஸ்குள்ளே போகலாம். என்ன கொஸ்டின் நீங்கள் கொடுத்துருக்காங்க? இட் இஸ் அ மேட்டர் ஆஃப் காமன் எக்ஸ்பிரிமெண்ட் வாட் தட் when we uttered a few words in high domain hall. ஓகேவா? The words are repeated heard on account of reflection from the wall of the dome. This is what we call an echo. இல்லையா? So distinguish an echo from the original sound. The obstacle must be situated at a suitable distance from the source of sound. So persistence of hearing in human is about என்னது? Human is about 0.1 second, 0.2, 1 second, 2 seconds. எது? எந்த இடம் ஆக்சுவலா? கொஞ்சம் நல்லா யோசிச்சு பார்த்து பதில் சொல்லுங்க பாப்பா. எந்த இடம்? எது? persistence என்னது? 0.1 0.2 1 2 செகண்டா? எந்த இடம், எந்த டைம்ல அது கேட்கும் ஆக்சுவலா? ஸோ 3, 2 and 1 என்னது? 0.1 செகண்ட்ஸ். இது அப்பத்துலேருந்து பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? எஸ். ஸோ அடுத்து அதே தான் கொஸ்டினும். ஸோ எக்கோ இஸ் ப்ரொடியூஸ் டியூ டு எதனால? ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சவுண்டா, இல்லை ரிசோனன்ஸ் ஆஃப் சவுண்டா, இல்லை ரிஃப்ராக்ஷன் ஆஃப் சவுண்டா, இல்லை none ஆஃப் தீஸா? எந்த வார்த்தை இதில் கரெக்டு? ரிஃப்ளெக்ஷனா, ரிசோனன்ஸா, ரிஃப்ராக்ஷனா? எது கரெக்டு? ஓகே. ஸோ உங்கள் டைம் போயிட்டுருக்கு. எஸ். ஸோ 3, 2 and 1 என்ன ஆன்சர்? ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட், ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சவுண்ட் அப்படின்னு பார்த்தோமா? எஸ். ஓகே. ஸோ அடுத்து டு ரெடியூஸ் ரிவர்பரேஷன் we make use of எது? சவுண்ட் அப்சார்ப்ஷனா, அப்சார்பண்டா, சவுண்ட் எமிட்டர்ஸா, இல்லை சவுண்ட் ரிஃப்ளெக்ஷனா, சவுண்ட் ஆம்ப்ளிஃபையர்ஸா? என்ன போட்டால் நம்ம ரிவர்பரேஷனை ரெடியூஸ் பண்ண முடியும்? லாஸ்ட்டாக ஒரு விஷயத்த பார்த்தோம்ல, என்ன பண்ணணும்? அந்த வார்த்தை அங்கே இருந்துச்சா? எஸ். என்னது? ஆப்ஷன் போட்டுட்டு தானே இருக்கீங்க. ஸோ உங்கள் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ் அப்படிங்கிற வார்த்தை தான் நான் சொல்லலை, பட் டைமிங் போயிட்டுருக்கு, வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ 3, 2 and 1 என்னது? சவுண்ட் அப்சார்பன். ஸோ பார்த்தோம்ல, டு ரெடியூஸ் ரிவர்பரேஷன் வி மேக் யூஸ் சவுண்ட் அப்சார்பன். தே அப்சார்ப் த சவுண்ட் அண்ட் ஹென்ஸ் ப்ரிவென்ட் மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சவுண்ட். இந்த விஷயத்த பார்த்தோமா? அந்த ரூஃப் டாப்புங்கிற விஷயம். எஸ். ஸோ அவ்வளோதான், முடிச்சாச்சு. ஒரு சம்மரியோட நம்ம இந்த செஷனை முடிவடைக்கலாம். என்னென்ன பார்த்தோம் இது வரைக்கும்? ஸ்பீட் ஆஃப் சவுண்டை பற்றி பார்த்தோமா? ஸோ ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் வந்து ஒரு டிஸ்டன்ஸ்க்கு ஒரு யூனிட் டைம்க்கு ட்ராவல் பண்ணும். அது என்னது? ஸ்பீட் ஆஃப் சவுண்டு வேவ் லென்த் இன்டூ ஃப்ரீக்வன்சி, விச் இஸ் இந்த ஃப்ரீக்வன்சிக்கு 1/t அப்படின்னும் போடலாம். ஸோ ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் இன்க்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் சவுண்ட். ஸோ இந்த ஸ்பீட் ஆஃப் ஸ்பீட் வந்து எப்படி இருக்க போகுது? டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது இன்க்ரீஸ் ஆகும், அண்ட் டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆகும்போது டிக்ரீஸ் ஆகுங்கிற விஷயம் பார்த்தோமா? அதே மாதிரி என்னோட சவுண்டு ஃபாஸ்டஸ்ட் சாலிடில் ஃபாஸ்ட்டாக இருக்கும் தென் லிக்விட்ஸ் அண்ட் கேஸஸ் அப்படிங்கிற விஷயம் பார்த்தோமா? எஸ். அடுத்து ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சவுண்டில் sound gets reflected in some ways as light does and follows the same law of reflections. எப்படி என்னோட law of reflection இருக்குமோ அதே மாதிரி தான் என்னோட சவுண்டோட ரிஃப்ளெக்ஷனும் இருக்க போகுதுங்கிற பார்த்தோமா? அண்ட் அதே மாதிரி அது அட்லீஸ்ட் ஒரு 0.1 செகண்ட்ஸில் எனக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும் எங்கே 17.2 மீட்டரில் இருக்கும் போது அப்படிங்கிற விஷயம் பார்த்தோம். அண்ட் மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சவுண்ட் வித் அ டைம் இன்டர்வல் லெஸ் தென் 0.1 செகண்ட்ஸ். 0.1 செகண்ட்ஸ்க்கு முன்னாடி என்ன ஆகும்? ரிஃப்ளெக்ட் ஆகும். இதுதான் என்னது? ரிவர்பரேஷன் ஆஃப் சவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரிவர்பரேஷன் இஸ் யூஸ்வலி அன்டிசைரபிள். எப்போ? ஹென்ஸ் த வால் ஆஃப் ஆடிட்டோரியம் ஆர் கவர்டு வித் சவுண்ட் அப்சார்ப்ஷன் மெட்டீரியல் டு ரெடியூஸ் ரிவர்பரேஷன். இந்த விஷயங்கள்லாம் பார்த்தோமா? ஸோ அவ்வளோதான் பசங்களா? ஓகே, இது வரைக்கும் எல்லாமே கிளியராக இருக்குல்ல? ஸோ ஹோம்ஒர்க் கொஷின்ஸ் எல்லாம் என்ன பண்ணணும்? நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ண போகிறீங்க. அண்ட் புதுசாக வந்த யாராக இருந்தாலும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அண்ட் பெல் பட்டனை ஆல்ல வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களை தேடி வரப்போகுது. அண்ட் அதே மாதிரி ஒரு லைக் பட்டன் கீழே தான் இருக்கும். ஸோ அப்படியே ஒரு லைக் பட்டன் போட்டுருங்க. கமெண்ட் செக்ஷனில் நான் கொடுத்த கொஷின்ஸ் எல்லாமே கமெண்ட் பண்ணிவிடுங்க. எஸ். ஓகே,
ஸோ டாட்டா சொல்லி விடைபெறுகிறேன். Stay tuned with me, Sharmila.